அடுத்த வருஷம் பாட புத்தகங்கள் கொடுக்க மாட்டாங்களாமே பாடசாலை மாணவர்களுக்கு. இந்த மாதிரி செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்படுது. யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கு கொடுக்கப்படும், ஏன் கொடுக்க போறாங்க, என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போறாங்க, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றதான் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். கல்வி சீர்திருத்தம் நடக்க போகுது 2026 ஆண்டு முதல். அப்படியே கட்டமாக தொடர்ச்சியா நடக்க போகுது. உடனடியாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நடக்க போகுது. இந்த கல்வி சீர்திருத்தத்துக்குள்ள இந்த முதல் கட்டமாக 2026ல முதலாம் ஆண்டு தரம் 6ஆம் ஆண்டுக்குரிய மாணவர்களுக்கும் இந்த 2 தரத்துக்கும் தான் கல்வி சீர்திருத்தம் நடக்க போதும். இவங்களுக்கு தான் பாட புத்தகங்கள் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனா இதுக்கு புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடப்புத்தக தொகுதிகள் கொடுக்கப்பட போகுது. இது என்ன இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு முதல்ல 2ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு இவங்களுக்கு வளமையான பாடப்புத்தகங்கள் கொடுக்கப்பட போகுது. அதுக்கான அச்சிடும் பணிகள் நடந்து கொண்டிருக்கு. நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முதல்ல இந்த பணிகள் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முதல்ல இந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும். புதிய பாடப்புத்தகங்கள் முதலாம் ஆண்டுக்கும் 6ஆம் ஆண்டுக்கும் கல்வி சீர்திருத்தம் நடக்க போறதால இது எல்லாமே அப்படியே புதுசா மாறப்போகுது. இவங்களுக்கு புத்தகம் கொடுக்காம இவங்களுக்கு தனியாக பாட புத்தகங்களை எளிமையாக்கி, அதாவது பெரிய புத்தகத்தை சிறிதாக்கி எளிமையாக்கி அந்த பாட புத்தகத்துக்கான தொகுதிகள் தான் கொடுக்கப்பட போகுது. இப்ப ஒரு கட்டுரை இருக்கு அல்லது ஒரு பாட புத்தகத்தோட ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னா அதனுடைய தலையங்கம், அதுல முக்கியமான கட்டங்கள் என்னென்ன அப்படின்றத சுருக்கமா போட்டிருப்பாங்க. இது தொடர்பான மேலதிகமான விஷயங்களை நீங்க இணையதளத்துல எங்க பார்க்கலாம் அப்படின்றது போட்டிருப்பாங்க. எந்த புத்தகத்துல, வேற ஏதாவது புத்தகத்துல எந்த பக்கத்துல, எத்தனையாம் பகுதியில, எந்த பந்தியில பார்க்கலாம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அதுல சுருக்கமா வச்சுட்டு இருப்பாங்க. அந்த தொகுதிகள் தான் முதலாம் ஆண்டுக்கும் 6ஆம் ஆண்டுக்கும் கொடுக்க போறாங்க. இதை வச்சுக்கொண்டு மாணவர்கள் ஓகே இதுல இது இருக்கு, இதை தேடி படிக்கணும், அதுக்கு இணையதளத்துல தேடி படிக்கணும், இன்னென்ன புத்தகத்துல தேடி லைப்ரரிக்கு போகணும், இந்த மாதிரி தேடல்களை அதிகரிக்கிறதுக்காகவும் சுய கல்வியை சுய அறிவை அவங்க வளர்க்கணுன்றதுக்காக அவங்களாவே தேடி படிக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்வி சீர்திருத்தத்துல முதல் கட்டமா முதலாம் ஆண்டுக்கும் 6ஆம் ஆண்டுக்கும் இதை அமுல்படுத்துறாங்க. இதுதான் நடக்க போகுது. இவங்களை படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கும் அது இவங்களை கைட் பண்றது, மாணவர்களை கைட் பண்றதுக்கான ஒரு புத்தக தொகுதி கொடுக்க போறாங்க. இவங்க அதை வச்சு அவங்கள வழி நடத்துவாங்க. இதுதான் நடக்க போகுது. இது மாணவர்கள் எப்படி கொண்டு நடத்த போறாங்கன்றதுதான் பெரிய சவாலான விஷயமா இருக்க போகுது. நிறைய இணையத்துல தேட வேண்டி இருக்கும். எல்லாருக்கும் இந்த இணைய வசதி, இந்த போன், கம்ப்யூட்டர் இருக்குமா, இந்த மாதிரி இருக்கு. எங்கெங்க அந்த விஷயங்களை தேடலாம் அப்படின்ற அதை வளர்த்து கொள்ளணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எப்ப இவங்க அப்டேட் ஆகுவாங்க, பல கேள்விகள் இருக்கு. உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் தேடி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பார்க்கறது கிடைச்சது. இதுல இன்னும் வெளிப்படைத்தன்மை இல்ல. கல்வி அமைச்சு பக்கமாகவோ இந்த கல்வி சீர்திருத்தம் பக்கமாகவோ இன்னும் வெளிப்படையான இதுதான் நடக்க போகுது அப்படின்ற முற்றுமுழுதான தகவல்களை பெற்றுக்கொள்ள